அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி. ஆங்கில பெண் எழுத்தாளர் சிந்தனையாளர் வர்ஜீனியா வுல்ஃப், பெண் சிந்தனையாளர், பெண் எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகம் திறன் கொண்ட விர்ஜீனியா வுல்ஃப் அவங்களுடைய பிறந்த தினம் இன்று ஜனவரி 25ஆம் தேதி. ஆங்கில இங்கிலாந்தில் பிறந்தார் 1882. பெற்றோர் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அப்பா லெஸ்லி ஸ்டீபன் வரலாற்று அறிஞர். அப்படின்றவர் வரலாற்று அறிஞர். அவர் எழுதிய டிக்ஷனரி ஆஃப் நேஷனல் பயோகிராபி என்ற புத்தகம்தான் வுல்ஃப் பிற்காலத்தில் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுத தூண்டின. ஆரம்பத்தில் வீட்டில் பெற்றோரிடமே கல்வி கற்றார். இளம் வயதிலேயே எழுதவும் தொடங்கிவிட்டார். ஹாட் பார்க் ஹேட் நியூஸ் என்ற குடும்ப பத்திரிகை ஒன்றை தொடங்கி குடும்பத்தில் நடைபெறும் நகைச்சுவை விஷயங்களையும் பதிவு செய்தார். 6 வயது சிறுமியாக இருந்தபோது மாற்றாந்தாய் மகன்கள் பாலியல் ரீதியில் துன்புறுத்தியது, 13 வயதில் அம்மாவின் திடீர் மரணம் ஆகியவை இவரது மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தின. மனநல பாதிப்புடன் நரம்பு தளர்ச்சியாலும் பாதிக்கப்பட்டார். சிரமத்துக்கு நடுவிலும் ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் மொழிகளை கற்றார். 1900 முழுநேர எழுத்தாளர் ஆனார். பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதினார். இவரது முதல் நாவல் தி வாயேஜ் அவுட் 1904 அப்பா இறந்த பொழுது மனரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டார். மனநல காப்பகத்தில் சிறிது காலம் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து நிறைய நாவல்கள், கட்டுரைகள் எழுதினார். இவை தனித்துவம் வாய்ந்த புதிய பாணியில் இருந்தன. தனது படைப்புகளை அவரே வெளியிட்டார். இவரது புத்தகங்கள், நாவல்கள் பிரபலமானதோடு விமர்சன ரீதியாகவும் பாராட்டப்பட்டன. லண்டன் இலக்கிய சமூகத்தில் முக்கிய புள்ளியாக கருதப்பட்டார். மிசஸ் டாலோவே மற்றும் டு தி லைட் ஹவுஸ் மற்றும் ஒரு புத்தக அளவில் இருந்த